நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவை குறைபாடு நிதி நிறுவனம் 1.54 லட்சம் வழங்க உத்தரவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக எது கூட ரிலவெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4ல் பாலிட்டியில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் இருக்கு. அதில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது கன்சியூமர் நுகர்வோர்களுக்கான ஒரு சட்டத்தை தான் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ நம்ம வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்ம பொருட்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சட்டத்தின்படி என்னென்ன போர்ட் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரீட்ரஸல் கிரீவன்ஸ் ஸோ அப்படிங்கிற அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் இந்த அமைப்பானது இருக்கும். அதே மாதிரி நேஷனல் லெவல். ஸோ இதனுடைய ஹையார்கி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அந்த கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் நமக்கு அதுக்கான சரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் டிஸ்பியூட் ரெட்ரஸலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் போகலாம். ஃபர்தராக ஃபைனலாக இருக்கக்கூடிய அப்பீல் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ எதற்காக இந்த அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுகர்வோர்களுக்கு வந்து அதாவது கன்சியூமர்ஸுக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது கோர்ட்டுக்கு போகாமல் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 50 lakhs வரைக்கும் உள்ள குறைபாடுகளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போனால் போதும். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 50 to 2 crores. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்கு மேலுள்ள அந்த தீர்வுகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கிரீவன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா அணுக வேண்டும்.